எனக்கு அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி அப்படி இப்படின்னு அழுதுட்டு பின்னாடி போய் நடு ரோட்டில் விட்டுருவாங்க. ரொம்ப நெகட்டிவிட்டி அது இது நிறைய இப்போ வீடியோஸ் ஒரு 350 யூடியூபர்ஸ் எல்லாரும் வந்து ஆளாளுக்கு ஒரு கதை எனக்கு இல்லாதாயிட்டான் இதாயிட்டான்னு எதுவும் அவ்வளோ தான் இருக்கும். ஜாலியாக மக்களை மகிழ்வித்து எல்லாரும் நாமளும் சந்தோஷமாக மக்களும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு தொழில் சினிமா. அப்படி ஒரு சினிமாவில் பயங்கர நெகட்டிவிட்டி பயங்கர ஒரு டாக்ஸிக்னஸ்ஸு, ஐயோ அவருக்கு அவ்வளோ கடன் இருக்குது இவ்வளோ கடன் இருக்குது. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் கடனே இல்லாத ஒரு ப்ரொடியூசர் நான் தான், அதை நான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதனால் யாரும் வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறவங்கள விட ஐயோ பாவம் ரொம்ப நல்லவர் ரொம்ப பிரச்சனையில் இருக்காருன்னு சொல்கிறவங்க ரொம்ப ஆபத்து. அந்த வேர்டு வேண்டாம். யாரும் பாவம் இல்லைங்க, எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம், நல்லா தான் இருப்போம். இந்த வருஷம் சிறப்பாக அமையும். இந்த நேரத்தில் முக்கியமாக ஒரு 5 பேருக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஒன்று வந்து சூர்யாண்ணா, என்ன நடந்தாலும் ஸ்டேஜில் வந்து அழுதுட்டு எனக்கு அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி அப்படி இப்படின்னு அழுதுட்டு பின்னாடி போய் நடு ரோட்டில் விட்டுருவாங்க. அதெல்லாம் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அழகாக எந்த ஒரு டென்ஷனும் காட்டிக்காமல் என்னையா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி என்னை சப்போர்ட் பண்ணி என் கூட நின்று, எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இல்லை உலக சினிமாலேயே ஒரு ஹீரோ வந்து ஒரு ப்ரொடியூசர் மேலே, ப்ரொடியூசர்னு சொல்லக்கூடாது, ஒரு தம்பியாக இருக்கட்டும் இல்லை ப்ரொடியூசராக இருக்கட்டும், இன்னொரு ஹியூமன் பீயிங் மேலே இவ்வளோ ஒரு அக்கறை செலுத்தி நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களான்னு எனக்கு தெரில. இந்த நேரத்தில் அண்ணாக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய டஃப் ப்ராசஸை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் கொடுத்தாரு, எல்லா உதவிகளும் செஞ்சார். இந்த நேரத்தில் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் திரு கேவிஎன் சார், இன்றைக்கி வந்து பராசக்தி 9ஆம் தேதி வந்து அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது. அதோட டிக்கெட் சேல் ஆகட்டும் எல்லா விஷயங்களும் வேறு லெவலில் இருந்துச்சு. தமிழ் சினிமாவுடைய மைல்ஸ்டோனை வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய புக்கிங்ஸ் நடந்திருந்தது. ஒரு தயாரிப்பாளராக போன மாதம் நாங்கள் டிசம்பர் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டியது. ஆனால் ஒரு சில காரணங்கள்னால பண்ண முடியாமல் போச்சு. சத்யராஜ் மாமா சொன்ன மாதிரி இதை விட சிறந்த ஒரு ரிலீஸ் டேட் அமையாது. இருந்தாலும் கூட ஒரு விஜய் அண்ணனோட கடைசி படம் ப்ளஸ் என்னை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சொந்த மகன் மாதிரி பார்க்குற ஒரு கேவிஎன் அண்ணா. ஸோ ஒரு சகோதரனா, மகன் வயசு இல்லை, சகோதரனாக பார்க்குற ஒரு கேவிஎன் அண்ணா. ஸோ இந்த படத்தில் அவரோட சப்போர்ட், இந்த படமும் சரி எனக்கும் அவர் பண்ண சப்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.